அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும், உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும். பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும். அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம். அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அதே போல பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை, உரிய விளக்கத்தையும் சொல்லலை. பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கல, இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல. தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன்.